இருக்காங்க அவரு. கூட்டத்தா அதோட கூட்டத்து நான் படிச்சுக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் கேளுங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா தம்பி இவ்வளவு விஷயம் இருக்கானே, நீ ஒரு தடவை தான் பார்த்த. ஐயா உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கல ஏன் மேல சந்தேகப்பட்ட நடத்தானி? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின் இன்மை புகுத்தி விடும், வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு, அது கூட வேண்டாம். எளிமையான திருக்குறள், எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா. வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இத வாசிக்க தெரியல. இதுக்கு குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் அழுவையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரலை. இதுல பெரிய குடும்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு. டேய் கால கொடுமடா, கால கொடுமை. தமிழ்நாடு யாருக்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இந்த நிலத்தின் உரிமைக்காக மண்ணை மீட்க, மக்களை காக்க போராடுற தலைவன்ட்ட அதிகாரம் சிக்காம, என்ன வரலாறு தெரியாத, மொழிப்பட்டு கிடையாது, இனப்பட்டு கிடையாது, எதுவும் தெரியாத தலைவர்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு படைக்கப்பட்டதா ஓடாத சொன்னா சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.